இன்றைக்கி பிடிக்கரணை கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து பிடிக்கரணையை எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வெந்து வரணும். தோல் வந்து ஈஸியாக உரிக்க வரணும். அப்போ தான் மசிக்க வரும். இப்போ தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சாச்சு. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி தண்ணி வந்து சேர்த்து அது கூட மசிச்சுக்கலாம். மசிச்சாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை, இது கூட 4 பல் பூண்டு பொடியாக நறுக்குனது, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுடலாம். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசியலையும் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் கைவிடாமல் கிளறணும். கையில் ஒட்டாமல் வரும்போது மசியல் வந்து ரெடி ஆயிரும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.